நீங்க வேலை செய்ய வேணாம், நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன். இன்னைக்கு வேலை செஞ்ச மாதிரி பிரச்சனை போடுறேன். வீட்டுக்கு போய் சீக்கிரமா துட்டு எடுத்துக்கணும். போட்டோ எடுத்தேன். என் வீட்லயே 100 ரூபாய் இல்லாம கூட இருக்காது. 100 ரூபாய் இல்லாம கூட குடும்பம் பண்ண மாட்டோம்பா. நானும் குடும்பம் தான் பண்றேன், நீங்களும் குடும்பம் தான் பண்ணுங்க. 100 ரூபாய் கூட இல்லாம என் வீட்லயும் குடும்பம் பண்ண மாட்டேங்க. சொல்றது புரியல இல்லையா? இன்னைக்கு கலெக்டர் மீட்டிங் 3 மணிக்கு கூப்பிட்டுருக்காங்க. டாக்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிருக்காங்க. வீடு வரி மட்டும் கட்டுங்க. நான் இதோட முடிச்சுட்டு போறேன்றவங்க பழவரி வீடு 2த்தையும் கட்டுவோம். முடிஞ்சா இன்னைக்கு 2த்தையும் முடிச்சுட்டா நல்லது. அவ்வளவுதான் நான் சொல்றேன். மொத்த பேரும் கொஞ்சம் துட்டு வச்சுருவாங்க. இல்ல வடமாதினவங்க வந்து வேலையே கொடுக்காத நிறுத்தி விடுவேன். எந்த கிளஸ்டருக்கு வேலை கொடுக்காத நிறுத்திடுவேன். ஆர்டர் போட்டுருவேன் நான். எப்படி திருப்பி அம்மா சென்னாப்ல கொட்டிக்கிற அந்த காவல எம்மா கொள்ள வெட்டி வச்சுருக்கீங்க. மழை மாதிரியா அப்படி வெட்டி வச்சுருக்கீங்க. இன்னைக்கு கலெக்டர் மீட்டிங் 3 மணிக்கு கூப்பிட்டுக்கிறேன். வடமாதி வந்து ஏன் வசூல் அவ்வளவு கேட்கறேன். நான் மழைக்காலத்துல உட்காந்து கோவத்தை கலைக்கிறேன். 100 ரூபாய் கூட இல்லாம யாரும் குடும்பம் பண்ண மாட்டீங்க. 100 நாள் வேலை செய்ய வந்த பெண்களிடம் கோவத்தில் பேசிய பெண் அதிகாரி, வரிய கட்டிட்டு வேலைய பாருங்க என்று மிரட்டும் தோணியில் பேசிய வைரல் வீடியோ. இப்ப நான் 3 மணிக்கு நீ வாடி எப்ப வாங்குறது நான் வந்து பாரு கலெக்டர் நான் என்ன வாங்குறேன்னு பாருங்க. நான் இன்னைக்கு எத்தனை வாங்க சொல்லிட்டேன். எத்தனை வராதவங்க நான் திருவண்ணாமலை பகுதியில் 100 நாள் பணியாளர்களை அங்க இருக்கக்கூடிய பெண் அதிகாரி ஒருத்தவங்க வீட்டு வரி மற்றும் குழாய் வரி கேட்டு மிரட்டுற மாதிரியான தோணியில பேசக்கூடிய காட்சி இப்போ வெளியாகிருக்குது. அந்த ஒரு வீடியோல முதல்ல காசு எடுத்துட்டு வாங்க, அப்புறமா வேலைய பாருங்க அப்படின்னு சொல்றதும், அது மட்டும் இல்லாம 100 ரூபாய் கூட இல்லாம யாரும் குடும்பம் நடத்த மாட்டீங்க, போய் துட்டை எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் வேலைய பாருங்க அப்படின்ற மாதிரியான காட்சிகளும் இடம்பெற்றிருக்குது. இந்த ஒரு காட்சிகளின் அடிப்படையில அவங்க அரசுக்கு தேவையான வரியை மட்டும்தான் கேட்டிருக்கிறத மாதிரி நம்மளுக்கு தெரியுது. விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உண்மையிலேயே அங்க என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வரும்.